ஃப்ரெண்ட்ஸ், நான் யுவதா ஜடேஜா. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம வந்து இஃப்தார் பார்ட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா மொட்டை மாடியில் நடக்குது. ஸோ நம்மளை கலந்துக்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து வீட்டுக்கு போகும்போது அதாவது எங்கே இஃப்தார் பார்ட்டி நடக்குதோ கீழே வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி கட்டிகிட்டு இருந்தாங்க. என்னடா அவங்க பிரியாணி கட்டுறாங்க நோம்பு நேரத்தில், சரி விட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் மேலே போயிட்டேன். மேலே போனால் எதுவுமே விரிச்சிருக்காதுன்னு பார்த்தா பாய் விரிச்சிட்டாங்க, பெட்ஷீட்டு போட்டாங்க. இப்படியே சைடில் பார்த்தா எல்லாருமே உட்காந்துக்கிட்டாங்க. அடப்பாவி, நம்ம தான் லேட்டோ. அதுக்கப்புறம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, நான் இங்கேன்னு போர் அடிச்சிதுன்னு சொல்லிட்டு வாக் பண்ணிகிட்டு இருக்கும்போது இங்கே பேக் ஆஃப் பிரியாணி இருந்தது. ஸோ என்ன நடக்க போகுது யாருக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கி ஒரு புடி தான். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இவங்க தான் என்னோடய அண்ணா அசீம் அண்ட் இவங்க தான் என்னோடய தம்பி ஹசன். எல்லாருமே வந்துட்டு இருந்தாங்க. வந்துட்டு இருந்ததுக்கப்புறம் இப்போ ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பெரியத்தா. அண்டு பெரியத்தாவுக்கு எல்லாருமே பார்த்திங்கன்னா கமெண்ட்டில் அஸ்லாம் அலைக்கும்னு சொல்லிக்கோங்க. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்களாம் கும்பலாக பேசிட்டு உட்காந்துட்டு இருந்தோம். ஏன்னா போர் அடிச்சிச்சு, ஏன்னா யாருமே வரல. அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்தாங்களே. இன்னும் கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க, என் ரிலேட்டிவ்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் வந்திருந்தாங்க. அண்ட் இந்த சைடில் பார்த்தா எல்லாருமே வந்துட்டாங்க. ஏன்னா சன் செட் ஆக போகுது, அதாவது நோம்பே திறக்க போகிறோம். அதனாலே பார்த்திங்கன்னா பிளேட்டெலாம் எல்லாத்தையுமே வச்சுட்டு இருந்தாங்க. அண்டு ஸோ நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே உட்காந்தாச்சு. எல்லாருமே சொல்ல முடியாது, ஏன்னா இன்னும் நிறைய பேர் வராங்க. இஃப்தார் பார்ட்டியில் நினச்சி பாருங்களேன், மாஸ் லஞ்ச் மாதிரி எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்றோம். அழகாக ஒரு நம்ம நோம்பு சாப்பிடாமே இருந்ததுக்கப்புறம் ஒரு கடல் பாசி, ஒரு வடை, மெது வடை, மசாலா வடை, ஒரு சமோசா, இதெல்லாம் சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்களேன். அப்புறம் ஒரு சைடு பார்த்தா நோம்பு கஞ்சி ஃபினிஷிங்கில் வேறு லெவலில். ஸோ அதே மாதிரி தான் நம்மளும் பார்த்திங்கன்னா எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருந்தோம், பேசிக்கிட்டு இருந்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு ஒரு குயிக்கான ஒரு சொல்கிறேன். ரம்ஜான்னா பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே என்ன ஞாபகம் வரும்? பிரியாணி, ரம்ஜான் தொழுகை, இதுதானே எல்லாருக்குமே ஞாபகம் வரும். ஆனால் ஏன் சில பேருக்கு நோன்பு கூட ஞாபகம் வரும். பட் நோன்பு நாங்கள் எதுக்கு வைக்கிறோம், புவர் பீப்புள் ஒரு கஷ்டத்தை புரியணும். ஏன்னா சாப்பிடாம தண்ணி குடிக்காமல் நம்மளாச்சும் ஈவினிங் நம்ம கொடுத்து சாப்பிட்ருவோம். அண்ட் அவங்க பார்த்திங்கன்னா ஃபுல் டே வரைக்கும் சாப்பிடாமல் இருப்பாங்க. கேட்டாலே ஒரு மாதிரியே கஷ்டமாக இருக்குது. நான் வளர்ந்த உடனே நான் அவங்களுக்கு எல்லாருக்குமே சாப்பிட போடுவேன், இது ஏன் ப்ராமிஸ். ஸோ அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்ட்ஸு கூட நான் பார்த்திங்கன்னா கும்பலாக நாங்கள் பாட்டுக்கு சும்மா விளாண்டிட்டு இருந்தோம். அண்ட் இவங்க 2 பேருமே பார்த்திங்கன்னா கிரிக்கெட் பார்த்துட்டு இருந்தாங்க. நான் இங்கே ஃப்ரீ ஃபயர் விளாண்டிட்டு இருந்தேன். ஃப்ரீ ஃபயர் பசங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சது. நான் 2 வச்சுட்டு தான் என்ன பை.